Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last class exercise 3.7 உள்ள first problemல உள்ள third subdivision பார்த்தோம். அதுக்கான லிங்க் descriptionல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல exercise 3.7ல உள்ள second problemல உள்ள first subdivision பார்க்கலாம். வாங்க. Find the square root of the following 4x square plus 20x plus 25. இந்த டேர்ம்க்கான ஸ்கொயர் ரூட் வேல்யூ கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு ஸ்கொயர் ரூட் வேல்யூனா ஆக்சுவலாக என்ன அர்த்தம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 20x ப்ளஸ் 25. இந்த டேர்ம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த டேர்மோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்லேயே நம்ம வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது, எப்படி வந்துட்டு பிரிச்சு எழுதுறது, இது எல்லாமே நம்ம வந்துட்டு ஒவ்வொரு சப்டிஷன்லையும் பார்த்தோம். அதே மாதிரி தான் செகண்ட் சப்டிஷன்லையும் பாருங்கள். செகண்ட் ப்ராப்ளம்லேயும் நீங்கள் வந்துட்டு எப்படி பண்ணணும்னா பிரிச்சு எழுதணும், இல்லை சிம்பிளிஃபை பண்ணணும். அந்த மாதிரி எவ்வளோ தூரம் உங்களால் ஒரு டேர்மை கம்மியாக்க முடியுதோ அவ்வளோ தூரம் கம்மியாக்கி நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா உங்களோட சம் வந்து ரொம்பவே சிம்பிளாக முடியும். சரியா? இப்போ பாருங்கள், நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 4x ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த 4ஐ 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா, 4ஐ 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. பக்கத்தில் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இதோட பவரும் 2, இதோட பவரும் 2. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், 2xd ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. 4x ஸ்கொயர்டை 2 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், இதை 2xd ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ நான் டேரெக்டாக இந்த 4x ஸ்கொயர்டை 2xd ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இல்லையா. அப்போ 4x ஸ்கொயர் பதிலாக 2xd ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 20ஐ வேறு எப்படி பிரிச்சுக்கலாம், 4 into 5னு சொல்லி பிரிச்சுக்கலாமா. 4 5s are 20, இல்லை 2 10s are போடலாம். எப்படி உங்களுக்கு தோணுதோ அப்படி வந்து பிரிச்சுக்கோங்க. சரியா? இப்போ இந்த 4 எப்படி பிரிச்சுக்கலாம், 2 into 2னு பிரிச்சுக்கலாமா, into 5. அப்போ 2 2s are 4, 4 2s are 5. இந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன். இந்த 20ஐ ஃபேக்டரைஸ் நம்ம ஃபேக்டரைசேஷனில் பண்ணுவோம் இல்லையா, எப்படி பிரிச்சு எழுது, எல்சிஎம் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். 2 2s are 4, 4 5s are 20. ஓகேவா? இப்போ இந்த 20ஐ நான் எப்படி எழுதிக்கலாம், 2 into 2 into 5னு எழுதிக்கலாம். 2 into 2 into 5 into x. ஓகேவா? ப்ளஸ் இந்த 25 எப்படி எழுதிக்கலாம், 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. 5 5s are எனக்கு 25. இப்போ 5 5s are 5 ஸ்கொயர் தான் நம்ம 5 5s are சொல்லுவோம். அப்போ 5 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 25ங்கிறனால நான் 5 ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். is equal to square root of இந்த ஸ்டெப்பை பாருங்களேன், இங்கே 2xd ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 into 2 into 5x ப்ளஸ் 5 ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்கு. இப்போ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, இது 2x, இந்த 2xும் இதுக்குள்ள வந்திருக்கு, 2 into xனு, இந்த 5ம் இதுக்குள்ள வந்திருக்கு, எக்ஸ்ட்ராவா ஒரு 2 வந்து இந்த நடுவில் உள்ள ஸ்டெப்ல வந்திருக்கு. அதாவது a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர், a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கு. a என்னது 2x, b 5. அப்போ வந்துட்டு 2 into a என்னது இந்த 2xனு போட்டுக்கோ இல்லையா, 2x into b என்னது 5. இதுதானே வந்திருக்கு 2 into 2x into 5. இதானே வந்திருக்கு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அந்த ஃபார்மேட்ல இருக்கா. a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர். அப்போ எப்படி வரும், a என்னது இங்க 2x ப்ளஸ் b என்னது 5 தி ஹோல் ஸ்கொயர். a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். ஏன்னா இந்த ரூட்டுக்கும் ஸ்கொயரும் எப்போதுமே வந்துட்டு ஆப்போசிட், மைனஸ் பிளஸ் எப்படி அந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்டுக்கு நீங்கள் ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ரூட் வந்து கேன்சல் ஆயிடும். அப்போ இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு வந்து 2x + 5 மட்டும் கிடைக்கும். ஓகேவா? அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வீவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 3.7ல் உள்ள செகண்ட் ப்ராப்ளமில் உள்ள ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.